யூனியன் பட்ஜெட் 2024 இதில் வந்து ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு தடவை ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருந்தார், யூத்துக்கு வந்து ஒரு திட்டம் நான் கொண்டு வருவேன் ஃப்யூச்சரில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து டிப்ளமா இல்லை டிகிரி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் அமௌண்ட் வரும், ஒரு வருஷத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு தடவை சொல்லியிருந்தார். இப்போ இதே திட்டத்தை வந்து நம்ம என்டிஏ சர்க்கார் இல்லைன்னா பிஜேபி சர்க்கார் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை தான் வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்போ இது காப்பி பேஸ்ட்டா, நான் சொன்னது அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிருக்காரு. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி கர்நாடகா, தெலுங்கானா, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அரசுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலைங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு, கேரளா அந்த பேரெல்லாம் சொல்கிறதுக்கே வந்து மோடிக்கு வந்து கசக்குதா, அந்த மாதிரி தான் வந்து இப்போ நெட்டிசன்லாம் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் டேக்ஸ் பே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த பட்ஜெட்டில் யாருக்கு ஜாக் போட் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் தான். இவங்களுக்கு தான் வந்து செம்ம ஜாக் போட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு 15,000 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. பீகாருக்கு வந்து 26,000 கோடி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கட்டி அமைப்பிக்கிறது வந்து 26,000 கோடி வந்து கொடுத்துருக்காரு. இதே மோடி தான் வந்து போன பட்ஜெட்டில் வந்து சந்திரபாபுவோட இந்த போலவரம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்தது, இதுக்காகலாம் வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாது. சந்திரபாபு திட்டத்துக்கு வந்து நிதி கொடுத்தா இங்கே இருக்கிற விவசாயிகள் மக்களுடைய முதுகுல குத்துற மாதிரி இருக்குன்னு சொன்ன மோடி இந்த வாட்டி சந்திரபாபு கிட்ட வந்து நீங்கள் போலவரம் திட்டத்தை வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நியாயமாக இருக்கணும் இல்லையா மோடி அவர்களே? ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க சொன்னதை வந்து கேட்கலன்னா அவ்வளோதான், சீட்டு எப்போ கீழே வரும்னு தெரியாது. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம தலை வந்து அப்படியே பேலன்ஸில் நிற்கிறாரு. எப்படியும் எவ்வளோ நாள் தான் இந்த பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.